ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போ நம்ம 29/3/2025 அதிகாலை 2:30 to 3 மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார். அங்கே ஏற்கனவே 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அது கூட சேர்ந்து 6 கிரகம் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இந்த 6 கிரக சந்திப்பை பற்றி நம்ம 2019 நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீன்மைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள். அவங்கெல்லாம் தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க. பொதுவாகவே இந்த கிரக பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளியே வருதுங்கனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது. அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்புல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் மீனத்தில் இருந்துக்கிட்டு, அதுவும் குருவோட வீடு, குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதில் இருந்துக்கிட்டு அந்த நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கூட இருந்த ராகு 11ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி. ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது நில ராசி. இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா, இல்லை நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு 2 தன்மை இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் எச்சரிக்கையோட இருக்கிறதா நல்லது. அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது, அது நம்ம பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல, ரெண்டும் 7ஆம் பார்வையாக கன்னிராசியை அவர் பார்க்குறார். அதே சமயத்தில் சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை ஒன்று உண்டு. அது ஒரு தனித்தன்மை. இங்கே 2 இடத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிலராசியை பார்க்குறாங்க, குருவை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தில் கேதுவை பார்க்கிறார்கள். அந்த ராசிக்கு 7ஆம் இடம், மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை. அது கிட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது. அது மகர லக்னம் பாக்கியஸ்தானம். கன்னி ராசி மகர பாக்கியஸ்தானம். அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் இங்கே நம்ம பகிர்ந்தளிக்க போகிறோம். முதல்ல நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கடல் சீற்றங்களும் வரலாம். மழை, அதீத மழை, காலம் தவறிய மழை பெய்வதனாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் இந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். சனி ராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிஷபத்திற்கும் கன்னிக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட தன்மையில நம்ம என்னன்னா, எங்கேயுமே சனியோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷத்தன்மை இருக்கத்தான் செய்யும். தொற்று நோய்கள் பரவுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம கொரோனா பத்தி எல்லாம் 2019 நம்ம பேசியிருந்தோம். தொற்று நோய்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. தேவையற்ற மழையினால், நீர் தேங்குவதனால், கொசுக்களின் தொல்லையினால பல நோய்கள் பரவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ராசியாதிபதி குருவை இவங்க 2 பேரும் பார்க்கணும்னா, குருங்கிறது போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். மத போதகர்கள்,
மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள், தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஆசிரியர் பணி செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். பொதுமக்கள் அதிகமாக கடனை நாடி செல்வார்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னிராசி. இப்போ தேவையில்லாம இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்றாங்க, உட்காருங்க 2 நாள்ல உங்களுக்கு 80 லட்சம் ரூபா சேங்ஷன் பண்றேன், பிசினஸ் லோன் பண்றேன். பர்சனல் லோன் வேணுமா, ½ அன் ஹவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம், உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிலாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமா இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க, இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா. அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க. எல்லாமே திட்டமிடக்கூடிய வேலை. ஆனால் நோய் வருவது, மரணம், இது திட்டமிட்டு நடக்கூடியது. அந்த நேரத்துக்கு மேல் கடன் வாங்க வேண்டிய வரலாற்றுல இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த தன்மையை அறிந்து நாங்கள் கடனை வாங்குங்க. ஆடம்பரத்திற்காகவோ, கார் நல்ல ஹை குவாலிட்டியா கார் வாங்குறதுக்காகவோ, 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்க கடன் வாங்குறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நிலராசியில குரு இருக்கிறார், அந்த நிலராசி 2 பேரும் பார்க்குறாங்க அப்படின்னா சாலை விபத்துக்கள் அதிகமாக இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த தன்மையில் புறமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார். இந்த ராசியாதிபதியும் குரு தான். சனி ராகு சஞ்சரித்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான். அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இண்டிவிஜுவலா நம்பர் இருக்கு மேடம், இதில் நீங்க பேசியிருந்தீங்க, இதுக்கு என்ன மேடம் அர்த்தம், நான் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. நாம் தொடங்கலாம். கன்னிராசி நேயர்களே, ஏற்கனவே உங்க ராசியில கேது உட்கார்ந்துருக்காரு. அங்க ராசியை இப்போ 6 கிரகங்கள், அந்த அன்னைக்கு சந்திரன் மாறிடுவாரு. அவருடைய மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு அங்கதான் இருக்கும். 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தா இப்ப நீங்க ஏதாவது திருமண பேச்சு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்கும். 7ஆம் இடத்தை பல ஏதாவது ஒரு கிரகம் 2 கிரகம், எந்த ஒரு பாவத்தையும் ஒரு கிரகம் 2 கிரகம் இருக்கலாம். பல கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதனால தலைவலி கண்டிப்பாக உண்டு. மனைவி வகையில கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். மனைவியுடைய வார்த்தைகள் கொஞ்சம் தடிக்கும். மனைவி நம்மள ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நீங்க அமைதி காப்பது நல்லது. கன்னிராசிக்காரர்கள் எல்லாமே இந்த விரையாதிபதியும் பார்க்கிறாப்புல, ராசியாதிபதியும் பார்க்கிறாப்புல, 2ஆம் அதிபதியும் பார்க்கிறாப்புல, 9ஆம் அதிபதியும் பார்க்கிறாப்புல, 10ஆம் அதிபதியும் பார்க்கிறாப்புல, 5, 6ஆம் அதிபதியும் பார்க்கிறாப்புல. அது மட்டும் இல்லாம படையெடுத்து ஆடக்கூடிய பாம்பும் பார்த்து 7 ராகிறதால் பிரம்மாண்டமான ஒரு வருவாய்னு சொல்லலாம். அந்த வருவாயை அப்படியே அமுக்கிறதுக்கு உண்டான வேலைகள். ஆடம்பரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதிலிருந்து தங்களை நீங்கள் காப்பாற்றுங்க. பந்தா நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு வீடுடைய காசு இருக்காது, ஒரு 500 ரூபாய் கை வச்ச பிறகு சிகரெட் பாக்கெட் கையில வச்சுக்கிட்டே தெரியும். தேவையில்லை, எது நமக்கு இருக்கோ அதோட போய்கிட்டே இருக்கணும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம் சொன்னா அது மிக ஆகாது. மற்ற கிரகங்கள் எல்லாமே பேச்சு சேரும். ஆனா சனி பகவான் அங்கதான் உட்கார்ந்து இருப்பார் 2 வருஷத்துக்கு. இப்ப உங்களுக்கு கண்டச்சனியாக அது செயல்படும். ஒரு 5 வருஷம், இந்த வருஷம் கண்டச்சனி, அடுத்த 2 வருஷத்தை உங்களுக்கு அர்த்தமத்து சனியா இருக்கும். பக்கத்து யாரும் கடகராசிக்காரன் இருந்தான்னா அவங்கள்ட்ட கேட்டு வைங்க, எப்படி இருந்துச்சுப்பா உனக்கு கண்டச்சனி எப்படி இருந்துச்சு, அர்த்தமத்து சனி எப்படி இருந்துச்சு. ஏன்னா 6, 7 அதிபதியில கடகராசிக்கு 7, 8 அதிபதி. அந்த 7, 8 சஞ்சரிக்கும் போது எப்படியாவது எனக்கு காலத்தை கிடைச்சு அவங்களை கேட்டு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்லயே கடகராசி இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்க தெரிஞ்சு அவங்க என்ன பாடுபட்டணும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ராசியில கேது இருப்பதும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் விபரீத ஆசைகளை தூண்டும், விபரீத எண்ணங்கள் உங்கள் மனதில் ஏற்படும்.
கையில் காசு வச்சுன்னா தலைகால் புரியாமல் ஆடுவீங்க. அந்த காசு எப்படி வந்து யாரும் கேட்டால் சொல்ல தெரியாமல் முடிப்பீங்க. அந்த அளவு ஒரு யோக்கியமான பணமாக இருக்கும். வெளியில் சொல்ல முடியாது, பணம் கையில் இருக்கு, வெளியில் சொல்ல முடியாது, பத்தா பண்ண முடியாது, எனக்கு என்னென்னலாம் பேச முடியாது. பேசினேன்னா சனி பகவான் வச்சு செய்வேன். நான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு கஷ்டமான காலகட்டங்கள் தான் நம்ம சொல்லணும். மற்ற ஜோதிடர்கள் என்ன சொல்றான்னு நம்ம பார்த்துட்டு பார்க்கலாம். நம்ம அவங்களே பிராயச்சித்தங்க சொல்றாங்க. திரு மணிமேகலை மேடம், கன்னிராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? 6ல இருந்து 7ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 7ஆம் இடத்துல ராசி வேற அவர் பார்க்கிறாரு, ராசிக்குள்ளே கேது வரைக்கும் இருக்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த சனி பயிற்சியினுடைய தன்மைகள் கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி பலன் அப்படின்னு எடுத்தோம்னா, முதல்ல வந்து 4ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு. பாதகம்ங்கிற இடத்துல உட்காந்து பார்க்குறாரு. அப்படின்னா இந்த சொத்துக்கள் மாற்றம் அப்படிங்கிறது அந்த குடும்ப நபர்களுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா இப்போ நம்ம அம்மா பேரில் சொத்து இருக்குது அப்படின்னா அதனுடைய பங்குகள் வந்து நம்ம வீட்டுக்கு வரும். அம்மாவுடைய சொத்துக்கள் இப்போ வீடு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இப்போ அந்த சனி போனோடனே அவங்களுக்கு அந்த சொத்து வரும். அல்லது கணவனோ மனைவி அவங்க பேரில் சொத்து இருக்குது அப்படின்னா இவங்க பேருக்கு மாற்றுறது, அந்த சொத்துக்கள் இடமாற்றங்கிறதும் வரும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சேஞ்சஸ், பழுது பார்க்கப்பட்டு வண்டி வாகனங்கள் சேஞ்சஸ்ங்கிறதெல்லாம் வரும். கல்வி உயர்கல்வி, ஏன்னா அந்த 4ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் படிப்பு சொல்லக்கூடிய இடம், ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய இடம் தனுசு ராசி. அதனால் ஹையர் படிப்புலாம் திடீர்னு நீங்கள் வந்து ஒரு குரூப் எடுத்துகிட்டு அடுத்து சேஞ்சஸ் பண்ணுற அமைப்பெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வரும். இதில் முக்கியமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நோய்க்குண்டான கிரகம் பாதகத்தில் உட்காந்து பார்க்குது அப்படிங்கும்போது உங்கள் உடம்புல தைராய்டு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீர்னால் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களாகட்டும் உங்கள் உடம்புல அதிகரிக்கிறதுக்கு, இதனால் மருத்துவ செலவுகளை ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். கன்னியை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண தடை இருப்பவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு இந்த காலம் சிறந்த காலமாக இருக்குங்க. ஐயா ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு ஜோக்ல சொல்லுவாங்க, ஒருவனுக்கு 9 கிரகமும் உச்சமாக இருந்தால் அவன் பேட்டரி இல்லாமல் செல்ல பேசுவான்னு. இந்த கன்னிராசிக்கு அந்த தன்மை தான். எல்லா கிரகமும் கன்னிராசியை பார்க்குது. குரு பார்க்குறாப்புல, செவ்வாய் பார்க்குறாப்புல, கேது அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாப்புல, மற்ற சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன் எல்லாரும் பார்க்குறாங்க. இதை யோகம்னு எடுத்துட்டு போறதா அவயோகம்னு எடுத்துட்டு போறதா? திரு சந்திரன் சார் உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஐயா வந்து கன்னிராசியை பற்றி இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்போ இந்த கன்னிராசிக்காரங்கள் எப்பொழுதுமே ஒரு அமைதியான ஒரு கேரக்டர். அந்த ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு தன்மையை உணரக்கூடிய நிலைப்பாடு உண்டுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார், 6ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். இந்த 5, 6 என்பது எதை குறிக்குதுன்னா, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது, நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடியது. கன்னிராசிக்காரங்களே நிலத்தத்துவத்தில் பிறக்கக்கூடியவங்க. அப்போ அந்த ராசி நிலத்தத்துவத்தில் இருக்கிறதுனாலங்க அவங்களுக்கு உணரக்கூடிய தன்மைகள் அதிகம். அதே மாதிரி மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த ராசிக்கு இந்த காலகட்டங்கள், இந்த பயிற்சி எப்படி இருக்கும்? ஏன்னா சனி வந்து 7ஆம் பருவம் பார்க்குறாரு, வேறு தன்னோட ராசியை, ஜென்ம ராசியை பார்க்குறாரு. அப்போ அந்த ராசி அதிபதியும் போய் 7லேயே போய் நீசம் பெற்றிருக்காரு. வேறு இருந்தாலும் நீசம் பெற்றிருந்தால் கூட அந்த ராசிக்கு உண்டான இப்போ பலாபலன் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, இப்போ கன்னிராசிக்காரங்க அவங்களுக்கு எந்த ஒரு செயலையுமே அவங்க வந்து ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலையில் இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் மனதை ஆளக்கூடிய கிரகம், லாபாதிபதியாக வரக்கூடியவர் அந்த ராசியில் இருக்கார். அப்போ அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் லாபம் இல்லாத போயிடும். அப்போ யாருக்கு லாபம் அப்படின்னா, கலசரத்துக்கு லாபம். இவங்களோட மனைவி கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடணும். அதாவது தன்னால் எதுவுமே முடியாது. கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பு இல்லை. அப்போ நமக்கு யார் சிறப்புன்னு பார்த்தா 7ஆம் இடம் சிறப்பு. ஏன்னா 7ஆம் இடம் பாதகம். அப்போ நம்ம சாவியை வந்து பாதகத்தை கொடுத்துட்டா நமக்கு சாதகம். அதனால் 7ஆம் இடத்தை நம்ம வந்து பகைத்து கொள்ளாமல் 7ஆம் இடத்துக்கிட்ட சரண்டர் ஆகுது கன்னிராசிக்காரங்களுக்கு யோகம். அருமை, நல்லாவே சொன்னீங்க. நீங்கள் கன்னிராசின்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க, கன்னியா லக்னங்க. கன்னியா லக்னம். நீங்கள் பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிற கதை அருமைதான். இதுலையுமே பொறுமையை கிடைச்சிட்டு தான் முடிஞ்சது. சொல்கிறான்னா சொல்லிட்டு போட்டோம், என்ன போயிடுச்சு. கோபப்படுறேன்னா அவனுக்கு தான் ரத்தம் பிரஸ்பதியாக, எனக்கு என்ன வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான தன்மை தான் சொல்லியிருக்கீங்க. இவங்க என்ன மாதிரி இறை வழிபாடுகள்லாம் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு இறை வழிபாடு என்று பார்க்கும்போது தனம் பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் தான் வருவார்.
அதாவது மனைவியே ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர்களாக வருவாங்க. ஏன்னா கன்னி ராசிகள் கன்னி பெண்களே ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவங்க. அதாவது அதனால் நீங்கள் கன்னி பெண்கள் கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய கன்னி தேவதைகள் அவங்களையெல்லாம் வழிபாடு செய்வது அவங்களுக்கு தேவையான, அதாவது இப்போ கன்னிமார்கள் வழிபாடுனா கன்னிமார்களுக்கு இந்த ஜாக்கெட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த வளையல் பாசி ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து இல்லாட்டி குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தனபாக்கியமும் உங்களுக்கு தெய்வ அனுகூலமும் மிக சிறப்பாக கிடைக்கும். இது வந்து ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு வாழ்வியல் பரிகாரத்தை மேற்கொள்வது சிறப்பு. நம்ம கோயிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணேன், தேன் அபிஷேகம் பண்ணேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்குறேன். அதனால் நீங்கள் மனிதர்களுக்கு உண்டான சேவை செய்து உங்களோட வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அருமை. இப்போ நம்ம ஆதிபராசக்தி படத்தில் அந்த எஸ்சி சுப்பியா அந்த அபிராயம் பண்றா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அது ஒரு சீன் வரும். கோயில் போவார், 3 பெண்கள் எத்தால வந்துட்டு இருப்பாங்க. ஆஹா கஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சின்னு காலில் விழுந்துருவார். அந்த மாதிரி நம்ம சந்திரன் அதான் சொன்னார். இப்போ வந்து சுமங்கலி பெண்களுக்கு ஆதரவாக செயல்படுங்கள். அவர் சொன்னோட தாற்பயம் தான். திருமணமான சுமங்கலி பெண்கள், மங்களகரமான பெண்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள். அவங்களுக்கு வந்து உங்கள் பிறந்த நாள் வந்துச்சா, இல்லை உங்களுடைய குழந்தைகள் பிறந்த தினம் வந்துச்சுன்னா ஒரு புடவை இடை வாங்கி கொடுத்து அவங்க வீட்டுக்கு வரவழைச்சி உட்கார வச்சு அவங்களுக்கு பால்லாம் கொடுத்து புடவை வாங்கி கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த சுமங்கலி பிரார்த்தனை நம்ம சொல்கிறோம். வந்து இந்த சுமங்கலிகள் எங்கள் ஆற, ஏன்னா பாக்கியாதிபதி சுக்கரன்னாலே சுமங்கலி பெண் தான். இப்போ அந்த பாக்கியம் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் அற்புதமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப உண்மையில நிதமான யதார்த்தமான ஒரு நிதர்சனமான வாழ்வியல் பரிகாரம். நம்ம இவ்வளோ விஷயங்களை செய்கிறோம். அந்த செயல்பாடு நமக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனாக அமையும் பட்சத்தை அது வந்து ஒரு அற்புதமான பரிகாரம். இதுதான் பரிகாரம்னு சொல்கிறோம். நாங்கள் என்ன மாற்று ஏற்பாடு. இதை பரிகாரம்னு சொன்னால் ரொம்ப பெரிய செப்படி வித்தான் நினைச்சிட வேண்டாம். யாரும் ஒரு மாற்று வினை அடிபட்டுச்சுன்னா உடனே மருந்து போடுறோம், ஒரு மாற்று வினை. பசிக்குதா சாப்பிட்றோம், ஒரு மாற்று வினை. பசி புகை சாப்பிட்றோம். இதுதான் பரிகாரங்கிறது. வந்து நல்லா ரொம்ப அற்புதமான விஷயத்த சொன்னீங்க. அடுத்தது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கிறது திருமதி கனிமொழி மேடம் சொல்லுங்க. கன்னிராசி நேயர்கள், உங்க ராசிக்கு 5, 6 கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பாதக ஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு. யார் வராங்க? 5, 6 கூடிய. இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னி ராசியோ கன்னி லக்னமோ எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய நட்சத்திரங்கள் 3, 8 நட்சத்திரங்கள் இயங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக ஒரு கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனையை அவங்க வாழ்க்கையில் சந்திச்சே தீரணும். ஒன்றா அவர்கள் சந்திப்பார்கள், இல்லைன்னா அவர்கள் தந்தையினர் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள் உண்டான பிரச்சனைகள் தீரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதன் மூலம் இது வரைக்கும் வம்பு வழக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, அதுவும் இவர்களுக்கு சாதகமாக வெற்றி பெறக்க வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் இவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது கணவன் மனைவிக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம் படாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கு வழிவகைக்கும். அதை விட 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை தரப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் அதாவது ஒரு பாட்டாளி அதாவது பங்காளி வகை உறவினர்களாகட்டும், பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், இவர்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் நம்பிக்கையானவர்கள் எதிரிகளாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6 கூடவே 7ஆம் இடத்துக்கு வரனால அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இவர்களுக்கு நுரையீரல் அதாவது சளி கபம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இவர்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வரனால உடல் நலத்தில் கவனம் செல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து கன்னிமார் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது இவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவர்கள் திருச்செந்தூர் வழிபாடு பண்ணுறதும், அதே மாதிரி திருத்தணி முருகனை வழிபாடு செய்கிறதும் இவங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். அதாவது இவங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனும் திருத்தணி முருகனும் ஒரு மிகுந்த அந்த வழிபாடு வந்து சிறப்பை தரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரர்கள் குரு பார்க்கறதுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு இருக்கிற இடத்தை கிடப்பான், பார்க்கிற இடத்தை வாழ வைப்பான்னு நம்ம சொல்லுவோம். குருவோட பார்வை இருந்தால், குருவோட பார்வை கனிவான பார்வையை அமைந்து விட்டால் அது சாதகமாக தான் இருக்கும். இப்போ அந்த வகையில் குரு இந்த ராசியை பார்க்குற 8 நாளைக்கு
மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து உங்கள் ராசி மட்டுமல்ல, உங்கள் முயற்சி ஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை தீவிர முயற்சி கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடுவீங்க. ஆனால் அந்த தீவிர முயற்சியில் நமக்கு தேவையானது என்பதை சிந்திக்கக்கூடிய புத பகவானும் உங்களை பார்க்கறது வந்து ஒரு வகை நல்ல விஷயம்தான். எதையிலையுமே எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டீங்கன்னா மிதுன ராசிகள் வரக்கூடிய ஆபத்துக்கள் தங்களை காத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.